வெல்கம் டு ஜாஸி அரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பாய் வீட்டு விருந்து சாப்பாடு. எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் 150 பேருக்கு சமையல் செஞ்சு தர சொல்லி சமையல்காரங்கிட்ட கேட்டிருந்தோம். அவங்க எங்கள் வீட்டிலே வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதாவது தேங்காய் சோறு, மட்டன் சால்னா, தால்ச்சா இது எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. அந்த விலாகை தான் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மட்டன் சால்னாக்கும் அதே சமயம் சாம்பார். இது ரெண்டுமே ஒரே சமயத்தில் 2 அடுப்பை பற்ற வச்சுட்டு அவங்க வந்து அட்ட டயத்தில் தான் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி கரம் மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறாங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பர் தான் இங்கே சமையல் செய்கிறவங்களுடைய காண்டாக்ட் நம்பர். உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி சமையல் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து அவங்கள வந்து அணுகலாம். சின்ன ஆர்டர்லேருந்து பெரிய ஆர்டர் வரைக்கும், அதாவது சின்ன ஃபங்க்ஷன்லேருந்து பெரிய கல்யாண ஃபங்க்ஷன் வரைக்குமே அவங்க எடுத்து நடத்துகிறாங்க. சிறப்பான முறையிலே செஞ்சு தராங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், எந்த மாதிரி சமையல் வேணுமோ அவங்க நல்ல முறையிலே செஞ்சு தராங்க. தேங்காய் சோறு, கீ ரைஸ், அப்புறம் பிரியாணி, அதுக்கப்புறம் மட்டன், நான்வெஜ் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் பிரியாணி சைட் டிஷ்ஷான கத்திரிக்காய் கிரேவி, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸில் சொல்லப்போனால் ஜாம், அப்புறம் பிரெட் அல்வா, கேரட் அல்வா, இந்த மாதிரியான ரெசிபி கூட ரொம்ப நல்லாவே செஞ்சு தராங்க. முஸ்லீம் முறைப்படி செய்யக்கூடிய எல்லா சமையலுமே ரொம்ப சூப்பரான முறையில் செஞ்சு தராங்க. இப்போ எங்களுக்கு பெரிய லெவலெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு இன்றைக்கி 5 கிலோ மட்டும்தான் பிரியாணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதுவும் கூட அவங்க செஞ்சு தராங்க. அதுவும் கூட அவங்க வீட்டிலே செஞ்சு கூட உங்கள் வீட்டில் வந்து டோர் டெலிவரி கூட பண்ணுறாங்க. ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்தால் தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருந்தால் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. எல்லா ஆர்டருமே இவங்க திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்துக்குள்ளே மட்டும்தான் செஞ்சு தராங்க. அதை தாண்டி கொஞ்சம் வெளியிலலாம் செய்கிறது இல்லை. அவங்களுக்கு அதுக்குள்ளே மட்டும்தான் செய்ய முடியும்னு சொன்னாங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இவங்கள்ட்ட வந்து ஆர்டர் பண்ணலாம். டேஸ்ட்டில் வந்து எந்த குறைச்சலும் கிடையாது. ரொம்ப பிரமாதமாக டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டவங்க எல்லாருமே டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. நீங்கள் நம்பி ஆர்டர் கொடுக்கலாம், நம்பி சாப்பிடலாம். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே சமயத்துலேயே மட்டன் சால்னாவும் சாம்பாரும் அட்டடயத்திலே செஞ்சுருப்பாங்க. 2 வீடியோ நாங்கள் மாற்றி தான் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு குழப்பமாக இருக்கலாம். ஆனால் நம்ம இந்த வீடியோவை இதை பார்த்து நம்ம வீட்டில் செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா இது ஜாஸ்தி அளவில் செய்கிறது. இது வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு விலாகாக தான் நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நிறைய வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த அளவுக்கு செய்ய போகிறது கிடையாது. பட் உங்களுக்கு இதே மாதிரி ஃபங்க்ஷன் நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் இதே மாதிரி ஆர்டர் கொடுத்து கூட நீங்கள் இதை மாதிரி செய்யலாம். அந்த விதத்தில் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். சாம்பார் நம்ம எப்போதும் செய்யக்கூடிய சாம்பார் மாதிரி தான் இதில் செஞ்சுருப்பாங்க. அதே சமயம் வந்து முஸ்லீம் ஸ்டைலுக்குன்னு உண்டான சாம்பாருங்கிறதால கொஞ்சம் மட்டனுடைய சைடு பீஸ் எல்லாம், அந்த வேண்டாத பீசஸ்லாம் இருக்கும் இல்லையா, நுரையீரல், இந்த மாதிரி சின்ன சின்ன கொழுப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து வந்து இந்த சாம்பார் வந்து செஞ்சுருப்பாங்க. அதனால டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இப்போ மட்டன் சால்னாக்கு உண்டான வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறாங்க. இப்போ சாம்பார் எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறதையும் பார்க்கலாம். சாம்பாரில் கத்திரிக்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தனியாத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுதாங்க. அதே சமயம் இங்கே வந்து மட்டன் சால்னாக்கு வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தயிரும் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுதாங்க. கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துருக்குறாங்க. தக்காளி, கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மட்டன் பீஸ் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறாங்க. கழுவி வச்ச மட்டன் பீஸையும் இப்போ சேர்த்துக்கிறாங்க. இது ஒரு 17 கிலோ இருக்கும். மட்டன் பீஸ் வந்து வதங்கி வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பொதுவாக வந்து நம்ம குக்கரில் வீட்டில் வச்சு வேக வைப்போம், அதனால் சீக்கிரம் வெந்துடும். இது வந்து சட்டியில் வச்சு வேக வைக்கிறதால எப்படியும் 1/2 hour ஆகும் வேகிறதுக்கு. இப்போ எல்லா கறியிலையுமே மசாலா நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டாங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா மட்டன் வந்து அதில் உள்ள தண்ணியெலாம் ரிலீஸ் ஆகிறதாண்டி மூடி வச்சு வேக வைக்காங்க. அதுக்கப்புறம் மட்டன் சால்னாக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிறாங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. கரண்டியால் அடி ஒட்ட நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. அடி பிடிச்சிடக்கூடாங்கிறதுக்காகவும் நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. இப்போ மட்டன் வேகிற டயத்தில் சாம்பார் எப்படி ரெடியாக இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் வந்து நல்லா தளதளன்னு நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு காயெல்லாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு பார்த்துக்கலாம். காய் வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பருப்பு தான் சேர்க்கணும். வெந்த பருப்பில் வந்து அதுலேயே அவங்க வந்து நுரையீரல் எல்லாமே சேர்த்து தான் வேக வச்சுருக்காங்க. அதோட புளி தண்ணியும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கரைச்சிக்கிறாங்க. கரைச்சிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் இந்த பருப்போடையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. நம்மளுடைய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
இப்போ நம்மளுடைய சாம்பார் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ பருப்பு மட்டும்தான் ஊற்ற வேண்டியது பாக்கி. இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் வந்து எப்படி வெந்திருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆவி பறக்க பறக்க மட்டன் வந்து வெந்துகிட்டு இருக்கு. இது எந்த ஸ்டேஜ் அளவுக்கு வெந்திருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். மட்டன் வந்து பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கு, இன்னும் நல்லா வேகணும், அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு தேங்காய் சோறு செய்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து அரிசியை வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 20 கிலோ அரிசியை வந்து இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ண போகிறாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அரிசி வந்து ஸ்டீம் ரைஸ் தான். கிட்டத்தட்ட வந்து 1 பாயில்டு ரைஸ் இது. இதில் வந்து நல்லா தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த தேங்காய் சோறு செய்கிறதுக்கு வந்து ரைஸ் வந்து சரியான பக்குவத்தில் வந்து ஊறி போய் இருக்கும். தேங்காய் சோறு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு விறகடுப்பில் வச்சு பண்ணாதான் தம் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் பெரிய பாத்திரங்கிறதாலையும் விறகடுப்பில் தான் வச்சு செய்ய போகிறாங்க. அதனால் அதில் மட்டன் ஏற்கனவே வெந்துட்டுருக்குங்கிறதால அந்த பாத்திரத்தை வந்து இந்த அடுப்புக்கு மாற்றிட்டு இந்த விறகடுப்பில் வந்து தேங்காய் சோறு பண்ணுறதுக்கு உண்டான பாத்திரத்தை வந்து இப்போ வைக்க போகிறாங்க. இப்போ தேங்காய் சோறு பண்ணுறதுக்கு உண்டான பெரிய சைஸ் பாத்திரத்தை வந்து வச்சாச்சு. கிட்டத்தட்ட இது 20 கிலோ அரிசி பிடிக்கக்கூடிய பெரிய பாத்திரம். 20 கிலோ அரிசி தான் செய்ய போகிறாங்க. தேங்காய் சோறுங்கிறதால இதில் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி செய்வாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறாங்க. விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்களேன், நம்மளுடைய மட்டன் வந்து கிட்டத்தட்ட வெந்து ரெடியாகிட்டு இருக்கு. இப்போ மசாலா கூட ரொம்ப எதுவுமே நம்ம சேர்க்கலை, ஆனால் சூப்பரான வாசனை வந்து வந்துக்கிட்டு இருந்தது. மூக்கை தொலைக்கிற அளவுக்கு வாசனை வந்து பிரமாதமாக வந்தது. அதுக்கு காரணம் அந்த மட்டனுடைய ஃப்ளேவர் வந்து சூப்பராக வந்தது. பார்க்கும்போதே மட்டன் வந்து சாப்பிடணும் போல இருக்கலாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இப்போ வந்து நம்மளுடைய சாம்பார் வந்து காயெல்லாம் நல்லா வெந்தாச்சு. இப்போ பருப்பு தான் ஊற்ற போகிறோம். ஏற்கனவே நம்ம புளியும் கொத்தமல்லியெல்லாம் எல்லாமே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கலந்துட்டு இப்போ சாம்பாரில் வந்து ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சுன்னா நம்மளுடைய சூப்பரான சாம்பார் வந்து மணக்க மணக்க இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆயிரும். இப்போ பருப்பெல்லாம் நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி விடணும். பருப்பு சேர்த்த உடனே நம்ம நல்லா கரண்டியால் கலந்து விட்டுறணும். இல்லைனா பருப்பு எல்லாமே ஒன்று போல் அடியில் போய் சேர்ந்துட்டு சட்டுன்னு அடி ஒட்டிடும். அப்புறம் அடி பிடிச்ச வாசனை தான் வரும். அதனால் அடி ஒட்டிடாதபடி அடிக்கடி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ மணக்க மணக்க சூப்பரான நம்மளுடைய சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கியாச்சுன்னா சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. மட்டன் இப்போ ஓரளவுக்கு வெந்தாச்சு. மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா தூள் எல்லாமே சேர்க்க போகிறோம். ஜீரகத்தூள், சோம்புத்தூள், தனியாத்தூள், இந்த மாதிரி மசாலா பொருள் எல்லாமே சேர்க்க போகிறோம். கரம் மசாலா வந்து லாஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம். எல்லா தூளையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதி விட போகிறோம். எல்லா மசாலா தூளையும் சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ பாருங்க, நல்லா கரண்டியால் நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ நம்மளுடைய மட்டன் வந்து நல்லா வெந்திருக்காங்கிறத திரும்ப நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் சால்னாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மட்டன் சால்னாக்கு நம்ம தேங்காய் மசாலா வந்து ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதாவது தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு இது எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம். அது தண்ணி சேர்த்து கலந்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு இது எல்லாமே நம்ம ஆர்டர் கொடுக்கும்போது நம்ம இதுக்குன்னு ஒரு கடை இருக்குது, அங்கே கொடுத்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் நம்மளே உரிச்சு எடுத்து கொடுத்தோன்னா அவங்க நல்லா அரைச்சி எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்து சால்னாக்கு தேவையான அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். அந்த பாக்கெட்டில் உள்ளதா
உடனே இப்போ தேங்காய் சோறுக்கு ஆயிலாம் சேர்த்ததுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இருக்காங்க. வெங்காயம் நல்லா இப்போ வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்க்கணும். நிறைய வெங்காயம் சேர்த்து நிறைய செய்யும்போது வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் ஒரு 15 நிமிஷமாவது ஆகும் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. அதோட முந்திரி திராட்சை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்குறாங்க. முந்திரி திராட்சை சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான், இதே வீட்டில் செய்கிறதா இருந்தால். இப்போ பாருங்கள் நம்மளுடைய மட்டன் சால்னா வந்து மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேங்காய் சோறுக்கு உண்டான புதினா கொத்தமல்லி எல்லாம் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வாங்கி கொடுத்துறேன். இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்து வதக்கணும். தயிர் சேர்த்து வதங்கின உடனேயே நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து இப்போ ஊற்றிக்கிடலாம். அப்புறம் இந்த தேங்காய் சோறுக்கு கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நறுக்கி வச்ச தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய மட்டன் சால்னா வந்து கிட்டத்தட்ட சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. மணக்க மணக்க சூப்பரான மட்டன் சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லியை தூவி இறக்கியாச்சுன்னா சூப்பரான மட்டன் சால்னா வந்து இப்போ ரெடி ஆயிட்டு. இப்போ வந்து நம்மளுடைய தேங்காய் சோறுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை வந்து இப்போ போட போகிறோம். பாருங்கள் ஊற வச்ச அரிசியை வந்து இப்போ தட்டியாச்சு. கிட்டத்தட்ட 20 கிலோ அரிசி வந்து சேர்த்து தான் இந்த தேங்காய் சோறு வந்து செய்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக கரெக்டான பக்குவத்தில் வந்து இந்த தேங்காய் சோறு இருந்தது. உதிரிக்கு உதிரியாகவும் இருந்தது, அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருந்ததுங்க. இப்போ இந்த தேங்காய் சோறுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப கரெக்டாகவே இருந்ததுங்க. இந்த தேங்காய் சோறில் அவ்வளோ பிரமாதமாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நம்ம அரிசி சேர்த்ததால் அடி ஒட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அப்பப்போ வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தம் போட போகிறோம். பாதி அளவுக்கு அரிசி வந்து வெந்திருக்கணும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு முன்னக்குட்டி தேவையான அளவுக்கு பசும்பால் நம்ம இதில் ஊற்றிக்கிடலாம். அப்போ தான் தேங்காய் சோறு ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ நம்ம தம் வைக்க போகிறோம். தம் வச்சாச்சுன்னா நம்மளுடைய தேங்காய் சோறு வந்து மணக்க மணக்க சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இப்போ தம் வைக்கிற மெத்தடை பாருங்களேன். அடியில் உள்ள கங்கெல்லாம் எடுத்து மேலே உள்ள பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடுறாங்க. ஆனால் கீழே உள்ள கங்கு எல்லாமே எடுத்துருவாங்க. 2 பக்கமும் சூடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சோறு வந்து அடி குழஞ்சிரும், இல்லைன்னா அடி ஒட்டிரும். அதனால் ஒரு பக்கம் மட்டும் தான் வெந்து வரணும். இந்த மாதிரி தம் வச்சு எடுத்ததுக்கப்புறம் சூப்பரான நம்மளுடைய தேங்காய் சோறு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் நெய் விட்டு கிளறியாச்சுன்னா சூப்பராக மணக்க மணக்க பந்திக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யணும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே மாதிரி நீங்களும் ஆர்டர் கொடுத்து செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.